தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, திருவண்ணாமலை மகாதீபத்தை காண பக்தர்களுக்கான அனுமதி குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை தீபத்திற்கு பக்தர்கள் அனுமதி இல்லை என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை தீபத்திற்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். உறுப்பினர் முதலில் குறிப்பிட்டதற்கு எதிர்வினை ஆற்றுவதாக கருத வேண்டாம். நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 திருக்கோயிலுடைய குடமுழுக்கு திருப்பணிகள் நடைபெறுகின்ற புகைப்படங்கள் இருக்கின்றது, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட இந்த சீனிவாச பெருமாள் திருக்கோயில் கூட 1984 ஆண்டுக்கு பிறகு திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பதால் நாங்கள் மண்டல குழுவுடைய ஒப்புதலை பெற்று SLC எனப்படுகின்ற தொல்லியல் குழுவிற்கு அனுப்பிய போது அந்த கட்டுமானங்களை டாக்குமெண்ட்ரி ஆவணப்படுத்த வேண்டும் என்று அந்த குழு நிராகரித்ததால் தற்போது கட்டுமான பணிகளை ஆவணப்படுத்துகின்ற பணி நடைபெறுகின்றது. அந்த அனுமதி கிடைத்தவுடன் உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட்டு நிச்சயமாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நம்முடைய உறுப்பினர் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு 4 திருக்கோயிலை குறிப்பிட்டிருந்தார். அதில் வேதபுரீஸ்வரர், கோடிலிங்கம், வடதலை ஐயனார், அங்காள பரமேஸ்வரி ஆகிய 4 திருக்கோயிலை குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த 4 திருக்கோயிலுக்கும் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவைகளும் சேர்த்து இந்த 6 திருக்கோயிலுக்கும் அடுத்த ஆண்டு 7/7/2024 ஆண்டு குடமுழுக்கு நடத்தி தரப்படும் என்பதை பேரவைத் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழிதேவன். திருவண்ணாமலை தீபத்திற்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார்.